நான் தெய்வமாக வணங்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும், பொதுவா திமுக காரனுக்கும் மற்ற கட்சிக்காரங்களுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. இந்த பொதுக்கூட்டம் வந்துட்டா கரண்ட் கம்பத்து மேல ஏறுறது, டிரான்ஸ்பார்மரை உடைக்கிறது, இந்த சைடு பிரிட்ஜை உடைக்கிறது, இதெல்லாம் பண்ணா மற்ற கட்சிக்காரங்க. ஒரு தலைவனை பார்க்க வருகிற தொண்டன் அவன் சாப்பிட்டானா, அவன் தண்ணி குடிச்சானா, அவனுக்கு சரியான கழிப்பறை வசதி இருக்கா, அவன் இருக்கானா, போனானா, செத்தானா, அதை கூட கண்டுக்காம இருந்தா அது மத்த கட்சிக்காரங்க. என் பிள்ளை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்கேன், என் பிள்ளை ஐசியூல இருக்கு, என் பிள்ளை செத்து போச்சு, ஆனா என்ன, என்னுடைய இந்த நடிகரை பார்க்க போய் தானே அந்த பிள்ளை செத்து போச்சு, அது எனக்கு பெருமைதான்ட்டு ஒரு பேயாக இருக்கக்கூடிய தாய் சொன்னால் அது மத்த கட்சி. தன்னுடைய ஏழை தொண்டனை உயிரினும் மேலாக மதித்து அந்த ஏழை தொண்டன் கால்களை பிடித்து ஒரு கழக தலைவன் செருப்பு அணிவித்த வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தமானது. ஏன்னா திமுக இன்னைக்கும் பதவியில் இருப்பவர்கள் எல்லோரும் மேல இருந்து ஒரே நாள்ல வந்தவங்க கிடையாது. கீழ இருந்து தெரு தெருவா போஸ்டர் ஒட்டி, மேடை போட்டு, மைக்கு போட்டு, லைட் கட்டி, கொடி கட்டி, கொஞ்சம் கொஞ்சமா உழைப்பால் உயர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு இந்த கழகத்திலே ஒரு அதிகாரத்தில் இருக்கிறார்கள். டேய், அந்த பையன் படிச்சிருக்கான், அவனுக்கு அறிவு இருக்கு, அவன்கிட்ட ஒரு அரை மணி நேரம் மைக்க கொடுத்தா ஒரு கூட்டரங்கையை கட்டி ஆளுகிற திறமை இருக்கு, ஏத்துறா மேடையில. இதுதான் திமுக. திமுகவிற்கு உங்கள் சாதி தேவையில்லை, திமுகவிற்கு உங்கள் மதம் தேவையில்லை, திமுகவிற்கு நீ எந்த ஜாதிக்கார, எந்த இனத்தை சேர்ந்தவன், உன் அப்பா யாரு, அம்மா யாரு, எதுவுமே தேவையில்லை. உனக்கு திறமை இருந்தால், உன்னிடம் பணிவு இருந்தால், உன்னிடம் உழைப்பு இருந்தால், இந்த கழகம் உனக்கான மேடைகளை அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கும். எல்லா கட்சிக்காரங்களே கண்ணகி நகர் ஜனங்களை பயன்படுத்திப்பாங்க. ஆனா எதுக்கு தெரியுமா? மேடை போடுறதுக்கு, லைட்டு கட்டுறதுக்கு, கொடி கட்டுறதுக்கு, கீழே நின்று வாழ்க ஒழிகன் கத்துறதுக்கு, கும்பலோட நின்று கை தட்டுறதுக்கு, இதுக்குதான் பயன்படுத்துவாங்க. வாழ்க்கை ஃபுல்லா மேடை போடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து முதல் முறையாக ஒருவனை மேடை ஏற்றி இருக்கிறது திமுக. தெரு தெருவா லைட்டு கட்ட மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஜனங்களிலிருந்து முதல் முறையாக வெளிச்சத்திற்கு எதிரே என்னை நிற்க வைத்திருக்கிறது திமுக. போராடிக்கொண்டே இருப்பான் என்று சொல்லி வாழ்க பெரியார், வளர்க அண்ணா, வெல்க முத்தமிழறிஞர் கலைஞர்.